Good morning to SVB students. இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா +2 காமர்ஸ்ல unit-6 consumer protectionல chapter-18ல state consumer dispute redressal commission or state commission பார்க்க போறோம். ஸோ இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம் பார்த்தோம். ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஃபார்முக்கு அப்புறம் என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டேட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதாவது 3 டயர் கோர்ட் அப்படின்னு பார்த்தோம். 3 டயர் கோர்ட் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம், அப்புறம் ஸ்டேட் ஃபார்ம், அதுக்கப்புறம் நேஷனல் ஃபார்ம் இது பார்த்துருப்போம். ஸோ அதில் டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்த கிளாஸில் நம்ம ஸ்டேட் கமிஷன் டிஸ்பியூட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டேட் கமிஷன் அப்படிங்கிறதுக்கு நமக்கு தமிழில் என்ன அப்படின்னா மாநில நுகர்வோர் குறை தீர்ப்பு ஆணையம் அல்லது மாநில ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய கன்சியூமருக்கு ப்ராப்ளம் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கும் அனலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேட் கமிஷனை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டேட்டில் எழக்கூடிய புகார்கள், ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணுறது தான் ஸ்டேட் கமிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆமாவா? அப்போது அதில் எந்த மாதிரியான மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், a person who is or has been a judged for a high court appointed by the state government is a president அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு நபரை இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தலைவராக நியமிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 2 அதர் மெம்பர்ஸ், 2 அதர் மெம்பர்ஸை இது அப்பாயின்ட் பண்ணலாம். அந்த 2 அதர் மெம்பர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு வெல்ஃபேரான ஒரு பர்சனாக இருக்கணும். வெல்ஃபேர் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு பர்சனாக இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கும்போது எதுலலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னா எக்கனாமிக், லா, காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி, இண்டஸ்ட்ரி, இந்த மேனேஜ்மெண்ட் இது எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு வெல்ஃபேர் இருக்கக்கூடிய ஒரு பர்சனை அப்பாயின்ட் பண்ணுவாங்க. இதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜூரி அடிகேஷன் அப்படின்னா என்ன, அதிகார எல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எது வரைக்கும் எந்த அளவுக்கு அமௌண்ட்டு நமக்கு லாஸ் ஆச்சு, நம்மளுக்கு வந்து ஏமாத்துறாங்க, ஒரு செல்லர் ஏமாத்துறாங்க அப்படின்னா கன்சியூமர் எந்த அளவுக்கு அமௌண்ட் இருந்தால் ஸ்டேட் கமிஷனுக்கு போகலாம் அப்படின்னா 20 லேக்குக்கு மேலே இருக்கக்கூடியது. ஓகேவா? அதாவது 20 லேக்ஸுக்கு மிகையாக, ஆனால் 1 கோடிக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ above 20 லேக் இருக்கலாம், ஆனால் 1 crore இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜூரி அடிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், ஸ்டேட் கமிஷன் கேன் certain complaint within the territory of entire state and where the value of goods and services and the compensation if any claimed exceeds 20 lakh below to the 1 crore. ஸோ 20 லேக்குக்கு மேலே இருக்கலாம், ஆனால் 1 crore தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the state commission also has the jurisdiction to entertain appeal against the order to any district form within the state அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது ஸ்டேட் கமிஷனில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஏதாவது ப்ராப்ளம், இந்த ஸ்டேட் கமிஷனில் போயும் உங்களுக்கு வந்து ஒரு நீதி கிடைக்கல, எந்த விதமான ஒரு தீர்ப்பும் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா நேஷனல் கமிஷனுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதோட பவர்ஸ் என்ன, த ஃபாலோயிங் பவர்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், த ஸ்டேட் கமிஷன் ஆல்சோ டு த பவர்ஸ் டு கால் ரெக்கார்ட் டு த பாஸ் அப்ராப்ரியேட் ஆர்டர் இன் த கன்சியூமர் டிஸ்பியூட் விச் த பெண்டிங் பிஃபோர் டு த ஹாஸ் பீன் டிசைடட் டு எனி டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம் வித் இன் த ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட் கமிஷனில் என்ன மாதிரியான தீர்ப்புகள்லாம் இருக்கும் அப்படின்னா அந்த தீர்ப்புகளை மாற்றி அமைக்கக்கூடிய, அதாவது மாநில நுகர்வோர் தீர்ப்பாயம் மாவட்ட மன்றத்தின் தீர்ப்புகளை மாற்றியமைக்கவோ அல்லது கொடுத்த தீர்ப்பை உறுதி செய்யவோ ஆணையை பிறப்பிக்க அதிகாரம் பெற்றுள்ளது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டேட் கமிஷன் கொடுத்த அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம் வந்து கொடுத்த ரிசல்ட்டை வந்து ஸ்டேட் கமிஷன் எந்த விதத்துலையும் அவமதிக்க மாட்டாங்க. ஆனால் டிஸ்ட்ரிக்ட் ஃபார்மில் என்ன மாதிரியான ரிசல்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணிட்டு தான் ஸ்டேட் கமிஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிசல்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், ப்ரொடியூஸ் பிஃபோர் டு த அலோ எக்ஸாமின் டு த ஆஃபீஸர் டு எனி டெஸ்ட் ஏஜென்சிஸ் டு புக் ஆஃப் அக்கௌண்ட் டாக்குமெண்ட் அண்ட் கமாடிட்டிஸ் மே பி ரெக்வயர். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், நீங்கள் ஆல்ரெடி டிஸ்ட்ரிக்ட் ஃபார்மில் போயிருப்பீங்க இல்லையா, அப்போ அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸு, டாக்குமெண்ட், இந்த கமாடிட்டிஸ், அந்த ரெக்குயர்மெண்ட் என்னென்ன இருந்துச்சோ அந்த புக் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இவங்க யார் ரெஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேட் கமிஷன் ரெஃபர் பண்ணுற அத்தாரிட்டி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா
பாருங்கள் தேர்ட் பாயிண்ட் டு ஃபர்னிஷ் சச் இன்ஃபர்மேஷன் தட் மே பி ரெக்வயர்ட் டு த பர்பஸ் ஆஃப் ஆக்ட் டு எனி அஃபிஷியல் ஸ்பெசிஃபைட். ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது அதிகாரங்கள் வேணும் அப்படின்னாலும் அந்த அதிகாரங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா ஸ்டேட் கமிஷனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பாருங்கள் அப்ளேட் ஃபார்ம். அப்ளேட் ஃபார்ம் அப்படிங்கும்போது என்ன கொடுத்துருக்காங்க, மேல்முறையீடு. ஒரு ஸ்டேட் கமிஷனில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அது எங்கே கொண்டு போய் மேல்முறையீடு செய்ய முடியும் அப்படின்னா நேஷனல் லெவலில் போகலாம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம தான் சொன்னோம் இல்லையா 3-5 ஸ்ட்ரக்சர் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட், செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்டு, தேர்டு பார்த்தோம் அப்படின்னா நேஷனல். ஓகேவா, இந்த பேசிஸில் போகணும். அப்போ நேஷனல் அப்படிங்கும்போது த ஸ்டேட் கமிஷன் jurisdiction may be original applied by the revision. The state commission may be revised to the confirm order passed to the district form. district formல இருந்து ஸ்டேட் கமிஷனுக்கு பாஸ் பண்ணுவாங்க. ஸ்டேட் கமிஷனில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படிங்கும்போது எங்கே போகலாம் அப்படின்னா நேஷனல் கமிஷன். அது எத்தனை நாளைக்குள்ளே போகணும் அப்படின்னா 13 டேஸுக்குள்ளே போய் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முறையீடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது 3 ஸ்டேஜ் ஸ்ட்ரக்சர், அந்த 3 ஸ்டேஜ் ஸ்ட்ரக்சரில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஃபார்மு. டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா அங்கே வந்து 20 லேக்குக்கு பிலோ இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அங்கே சால்வ் பண்ணுவாங்க. அங்கே ப்ராப்ளம் இல்லை, அங்கே ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க, அதுவே ஸ்டேட் கமிஷனுக்கு போவாங்க. டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஸ்டேட்டுக்கு போவாங்க. ஸ்டேட்டில் எவ்வளோ வேல்யூ அப்படிங்கும்போது 20 லேக் எபோ அண்ட் 1 crore பிலோ. ஓகேவா, 20 லட்சத்துக்கு மேலே இருக்கலாம், 1 கோடிக்குள்ளே தான் இருக்கணும். இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணுறதா ஸ்டேட் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஸ்டேட் கமிஷன் ரெட்ரஸல். ஓகேவா, ஸ்டேட் கமிஷன் ரெட்ரஸல்ல என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருந்தது, அதோட மெம்பர்ஸ் யார் யார், 2 மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஹைகோர்ட் ஜட்ஜு, அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹானஸ்டான அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். ஓகேவா, இவங்க வந்து மெம்பராக இருந்தாங்க. ஜூரியாடிகேஷன் அப்படின்னா என்ன, எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 20 லேக் எபோ 1 crore அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா, அப்போ பவர்ஸ் அப்படிங்கும்போது என்ன, ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபார்மில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் கணக்கெடுத்து அந்த டாக்குமெண்ட்டை இவங்க செக் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி யாருக்கு இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டேட் கமிஷனுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து லாஸ்ட்டாக என்ன, அப்ளேட் ஃபார்ம் அப்படின்னா மேல்முறையீடு. இந்த ஸ்டேட் கமிஷனில் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை எங்கே போய் அவங்க தீர்த்துக்கலாம் அப்படின்னா நேஷனல் கமிஷனில் தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இன்னைக்கு கிளாஸ் இது போதும். நம்ம அடுத்த கிளாஸில் அடுத்து என்ன டாபிக் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்.